குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம புல்லட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா நேத்து பார்த்த இந்த ட்ரிக்னோமெட்ரில இருந்து தான் நம்ம பேச போறோம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்க. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இங்க வந்து டீட்டான்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் மூணுக்கு என்ன பண்றேன், நேம் கொடுத்துட்றேன். இது வந்து எக்ஸ், இது ஒய், இது இசட். நீங்க என்ன செய்ய போறீங்க, சைன் தீட்டா அப்படிங்கிறது எந்த இது எதையும் டிவைட் பண்ண வரும், ரேஷியோ ஆஃப் திஸ் 3 இல்ல ஏதாவது 2 வரும், அது எதுன்னு சொல்லி கரெக்டா போடுங்க. அண்ட் காஸ் தீட்டாவுக்கு என்ன வரும் அண்ட் டான் தீட்டாவுக்கு என்ன வரும். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல் எம் என், இதுல எல் பை எம் எதை குறிக்குது, எல் பை எம் எதை குறிக்குது? அதாவது இந்த மூணுல ஏதாவது ஒண்ணுதான் ஆப்ஷன் இருக்கு போது, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. அண்ட் அதே போல என் பை எம் எதை குறிக்குது அண்ட் எல் பை எம் எதை குறிக்குது? ஸோ அவ்வளோதான், இது எழுதிருங்க. அண்ட் மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி 60 டிகிரி பி கியூ ஆர். இதுலேயே ஒரு 5 ரேஷியோ கொடுக்குறேன், இல்லை 4 ரேஷியோ மட்டும் கொடுக்குறேன். ஆல்ரெடி மேலே அதில் ஒரு 3, இதில் ஒரு 3, 6 வந்துச்சு. இதில் 4 கொடுத்தா உங்களுக்கு 10 கவர் ஆயிடும். அதில் என்ன பண்ண போறோம்னா கியூ பை ஆர், ஃபர்ஸ்ட் ஒன் கியூ பை ஆர் அதோட ரேஷியோ என்ன? அதாவது இங்கே வந்து சைன் 30 காஸ் 30 டான் 30, அதில் ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்க போகுது. இல்லை அப்படின்னா சைன் 60 காஸ் 60 டான் 60 ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இதுவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி பை கியூ, பி பை கியூ அடிச்சது மேல 3 கீழே 3 6, இது 2 8. இப்போ 9வது ரேஷியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பி பை ஆர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூ பை பி. அவ்வளோதான், மொத்தம் 10 ரேஷியோ இருக்கு. இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, சென்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.